ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம லீட் கோட்ல இருந்து ப்ராப்ளம் பார்த்துட்டு இருப்போம். இப்போ நம்ம கீக் ஃபார் கேக்ஸ் அந்த சைட்ல இருந்து ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகேங்களா? ஏன்னா லீட் கோட்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் பார்த்ததை விட இப்போ நம்ம கீக் ஃபார் கேக்ஸ் மூவ் ஆன் பண்ணிட்டோம். இப்போ கீக் ஃபார் கேக்ஸ்ல நம்ம வந்து அரேஸ் டாபிக்ல ஒரு ஈஸியான கொஸ்டின் பார்த்துருப்போம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் இன் அரே, அதாவது ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அதுல எந்த எலமெண்ட் மிஸ்ஸிங் ஆகுதோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் n ஈக்குவல் டு 5 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அரேல 5 எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஆனா அரேல பார்த்தீங்கன்னா இங்க 1, 2, 3, 5 அப்படிங்கிற எலிமெண்ட் தான் இருக்கு. ஓகேங்களா? இதுல மிஸ்ஸிங் நம்பர் எதுவோ நம்ம அதை கண்டுபிடிக்கணும். இப்போ அது செகண்ட் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா இன்புட் n ஈக்குவல் டு 2 கொடுத்துருப்பாங்க. ஆனா அரேல பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ செகண்ட் டேர்ம் மிஸ்ஸிங். இது வந்துட்டு இன்க்ரீசிங்ல இருந்து 1, 2, 3, 4, 5 அந்த ஆர்டர்ல நமக்கு போகணும். ஓகேங்களா? இப்ப இதுல நம்ம எப்படி மிஸ்ஸிங் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா, இதுல நம்ம மேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஃபார்முலால நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இங்க ஆல்ரெடி அரே கொடுத்துருக்காங்களா? ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன்சர் அப்படிங்கறது ஒண்ணு எடுத்துக்கிறோம். ஆன்சர் ஈக்குவல் டு இது மேக்ஸ் ஃபார்முலால வரும். அதாவது n அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா, அதோட டோட்டல் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, n இன்ட்டு n plus 1 by 2 n இன்ட்டு n plus 1 divided by 2. இப்போ இங்க நம்ம 5 ன்னு கொடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னா 5 இன்ட்டு 5 plus 1ன்னா 5 இன்ட்டு 6 30 30 divided by 2 15. ஓகேவா? அப்ப அந்த நம்ம 5 எலமெண்டோட டோட்டல் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இங்க கொடுத்திருக்க அரேயோட சம்ம ஆட் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு எது மிஸ்ஸிங் எலமெண்ட் கிடைச்சிடும். ஏன்னா எல்லாமே இன்க்ரீசிங் வந்து டிக்ரீசிங் ஒவ்வொரு டேர்மா தான் போகுது. 1, 2, 3, 4, 5 தான் போகுது. ஸோ நம்ம அதோட டோட்டல் சம்ம கண்டுபிடிச்சிட்டா அதுல இருந்துட்டு நம்ம அந்த அரேவோட சம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்ப அரேவோட சம்ம கண்டுபிடிச்சு இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா நமக்கு அதுல எந்த நம்பர் மிஸ்ஸிங் ஆகுதோ அது நமக்கு கிடைக்கும். இதை நம்ம டைப் கன்வர்ஷன் பண்ணிடலாம். இப்ப நம்ம டோட்டல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர். ஸோ ஆன்சர் மைனஸ் அரேவோட டோட்டல். இப்ப இது நம்ம கம்பைல் அண்ட் ரன் கொடுத்துடலாம். யா, இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம அவுட்புட் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எல்லாமே கரெக்ட் ஆயிருச்சு. இப்ப நம்ம சப்மிட் கொடுத்தா ஆன்சர் சப்மிட் ஆயிரும். இந்த கொஸ்டின் எப்படின்னா, இது நம்ம மேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி போறோம். அதாவது 5 அப்படிங்கிற ஒரு டோட்டல் கவுண்ட் குடுத்திருப்பாங்க. அதுல 5யோட 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் 5 அதோட டோட்டல் சம்மையும் அத நம்ம கண்டுபிடிச்சு வச்சிடுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த அரேல இருக்க எலிமெண்டோட நமக்கு கவுண்ட்டி கண்டுபிடிச்சு வச்சிட்டோம்னா, இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் ஈக்குவல்ட்டா வரும். நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா அக்செப்டட் ஆயிருச்சு. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு.